பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, உன் எதிர்காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன். உன் அன்னை நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு? உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட போகிறது. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. அதுவும் முழுவதுமாக ஆசிர்வதிக்கப்படுவாய். அன்றைக்கு உன் கண்கள் கலங்கும். அம்மா, நான் வேண்டியதையெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில். நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன்னோடு நான் இருப்பதை நீ மறந்துவிட்டாய். உனக்கான பதிலை கூறுவதற்கு உன் அன்னை நான் இருக்கிறேன். எப்போது நீ என்னை அழைத்தாலும் உனக்காக நான் வருவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதோடு போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகிற அளவுக்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய். மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும். என்ன செய்வது? விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகிற்று. உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன். விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம். ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செய்கைகளையும் செய்கின்றேன். விதி, மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று என் மனம் புலம்பி தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன். பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கூண்டில் அகப்பட்டு கிடப்பதை காணும்போது என் மனம் வலிக்கின்றது. இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் குழந்தையே. அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறும். உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய். நிச்சயம் செம்மையாய் உயரப்போகிறாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் குழந்தையே. நான் கொடுப்பதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தாதே. உனக்கு எது சிறந்தது என்று உன் அன்னையான நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்பட தேவையில்லை. முல்லை முள்ளால் எடுப்பது போன்று கர்மங்களை கர்மங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும். அதற்கு உன் அன்னையான நான் உனக்கு உதவி செய்வேன். கிடைக்குமா என கேட்காதே, கிடைக்கும் என நம்பு. நடக்குமா என கேட்காதே, நடக்கும் என நம்பு. முடியுமா என கேட்காதே. உன் அன்னை நினைத்தால் எதுவும் முடியும். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். எங்கே பக்தர்கள் என்னுடைய பெருமையை பாடுகிறார்களோ அங்கு கண் கொட்டாமல் விழித்து கொண்டு இருக்கிறேன். உன் மீனாட்சி தாய் நான் உன்னோடு இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு?